வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி பார்க்க போகிறது நமக்கு ப்ரொஜெக்டைல் மோஷனில் இதுதான் பாத்து. இங்கேருந்து இனிஷியலாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போய் கிரவுண்டுக்கு மறுபடியும் திரும்பி வருது. இதை நம்ம பாத்துன்னு சொல்லலாம் அல்லது ட்ராஜெக்டரின்னு சொல்லலாம். ட்ராஜெக்டரி. ஸோ சப்போஸ் அட் எனி டைம் டி, இந்த டயத்தில் அட் எனி டைம் டி, what is the velocity? Coordinate of point. So in the anytime t, say this is the point P. P got an P which has got a coordinate of P which has coordinate of x comma y, because the P coordinate is இவ்வளோ தூரம் போய் இவ்வளோ தூரம் வரும். ஸோ at the pointல ப்ரொஜெக்டில் வரும். வாட் இஸ் த இது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இந்த பாயிண்டில் வெலாசிட்டி எந்த டைரெக்ஷனில் இருக்கும், அந்த பாயிண்டில் ஒரு டேஞ்சட் நம்ம வரைஞ்சோம்னா அதுதான் வெலாசிட்டி. அட் திஸ் பாயிண்ட் அட் டைம் டி அட் பி எக்ஸ்ஒய், அதுதான் ப்ரொஜெக்டைல். ஸோ வாட் இஸ் கோஆர்டினேட் ஆஃப் பார்ட்டிக்கல் அட் எனி டைம் டி? ஸோ அட் எனி டைம் டி என்ன பார்ட்டிக்கல்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம் இனிஷியலி யூ இப்படி போகுது. யூ அதை நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம் வித் அன் ஆங்கிள் ஆஃப் தீட்டா. யூ வித் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ யூ இப்படி இருக்குது. யூ இப்படி பார்ட்டாக பிரிக்கிற போது இதை அப்படி பிரிச்சிடறோம். ஸோ இது யூனா இது ஹைபாட்டியஸ்ன்ட்டு தூரத்தில் இருக்குது. அதனால் தீட்டாவுக்கு இந்த பக்கம் தூரத்தில் இருக்குது சைன் தீட்டா which is equal to ux. இது u cos theta which is equal to uy. What is ux? u நம்ம ரெண்டு see u is equal to initial velocity of projection. கல்லை தூக்கி இப்படி எரிஞ்சிட போது இந்த வெலாசிட்டியில் போகும், பட் பார்த்து இப்படி போகும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ப்ரொஜெக்ட் அது வில் ஹாவ் டூ காம்பனன்ட்ஸ். பிகாஸ் இது யூ இப்படி இருக்கிற போது அதை ரெண்டு பார்ட்டாக நம்ம ரெண்டு காம்பனண்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். திஸ் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி காம்பனண்ட் இன் த எக்ஸ் டைரக்ஷன். திஸ் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி காம்பனண்ட் இன் த ஒய் டைரக்ஷன். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? hypotenuse into sin theta, இது hypotenuse into cos theta. So ux is equal to component of u in x direction, which is so ux is equal to u cos theta. அதே மாதிரி uy is equal to component of u in y direction, that is u sin theta. So it means இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி இதை வெக்டர் ஃபார்மில் எப்படி எழுதலாம்? ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். இப்படி வரும்போது ஸோ இது தீட்டான்னா இந்த போர்ஷன் அட் ஓனா இனிஷியலி. ஸோ அட் ஓ இனிஷியலி என்ன வரும்? So it will be, this is in the x direction, அதோட யூனிட் வெக்டர் IA. This is in the y direction, அதோட யூனிட் வெக்டர் j cap. So this much of magnitude I and this much of magnitude, that is uxi in vector form. இது uyj. ஏன்னா ஐனா பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் போகுதுன்னா ஐ, நெகட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷனில் இருந்ததுன்னா மைனஸ் ஆஃப் ஐ கேப். ஸோ யூஎக்ஸ் நம்ம யூஎக்ஸ் வெக்டர் எப்படி எழுதலாம்? ஸோ யூஎக்ஸ் வெக்டர் கேன் பி ரிட்டன் அஸ் இந்த எக்ஸ் டைரெக்ஷன் யூ காஸ் தீட்டா, அதோட மேக்னிடியூட் எங்கே இன்ட்டு இட்ஸ் யூனிட் வெக்டர். ஒரு வெக்டர்னா அதோட மேக்னிடியூட் இன்ட்டு இட்ஸ் யூனிட் வெக்டர். அதுமாரி யூஒய் சிம்பிளாக எழுதலாம். யூஒய் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா இன்ட்டு ஜே கேப். ஏன் இந்த வெக்டர் ஃபார்மில் எழுதுகிறோன்னா, வெக்டர் ஃபார்மில் ரொம்ப சிம்பிள். இது மேக்னிடியூடில் எழுதுகிறோம் நம்ம. திஸ் இஸ் ஈக்குவல் டு யூ மேக்னிடியூட், திஸ் இஸ் மேக்னிடியூட். Magnitude into direction vector, simple. uy, it is initially uy. So u vector என்ன வரும்? So இதை u vector வச்சுக்கிட்டோம்னா what is u vector?
u vector is equal to this vector plus this vector, that is u x I vector plus u y j cap. Yeah, I cap j cap for a positive x direction I cap, positive direction j cap, which is equal to u. So u vector is equal to u cos theta I cap plus u sin theta j cap. So இது வெக்டர் ஃபார்மில். ஸ்கேலர் ஃபார்மில் எப்படி எழுதணும்னா ux is equal to u cos theta this much and uy is equal to இங்கே நம்ம எழுதலாம் this is equal to ux and this is equal to uy ஸ்கேலர் ஃபார்மில். ஆக்சுவலாக இப்படி போடணும், அதை நம்ம தூக்கி இங்கே போட்டுக்கலாம் ஈக்குவலன் வெக்டர். ஸோ ஸ்கேலரில் இது வெக்டர் ஃபார்மில் u வெக்டர். ஸோ u வெக்டர் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். நான் இந்த பிரச்சனை இருக்குது, இனிஷியலாக நம்ம எழுதிட்டோம் வெலாசிட்டியை எக்ஸ் காம்பனண்ட்டாக ஒய் காம்பனண்ட்டாக பிரித்து எழுதிட்டோம், மேக்னிடியூடில் எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் கம்பைன் பண்ணி u வெக்டரையும் எழுதிட்டோம். பட் சப்போஸ் அட் எனி டைம் டீனா இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். அந்த டைம், வாட் இஸ் த டைம், வாட் இஸ் த கோஆர்டினேட். சப்போஸ் இந்த இடத்துல பீயில் இங்கே வந்துட்டுனா, ஸோ இட் வில், இது எவ்வளோ தூரம், இது ஒய் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும், இது இங்கே எக்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும், இங்கேருந்து இங்கே போகிற போகுது. ஸோ அட் எனி பாயிண்ட் பியில் அதோட கோஆர்டினேட் என்ன, எக்ஸ்ஒய், பி எக்ஸ் அண்ட் ஒய், அது என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை பார்ப்போம். அட் பியில் என்ன வரும், வெலாசிட்டி இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஏன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும், வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் இந்த பாயிண்டில் டேஞ்சன்ட் வரையணும், அதுதான் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல். இந்த இடத்துல நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சி அப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா இது என்ன வரும், ஸோ வி வில் ட்ரா த எக்ஸ் கோஆர்டினேட், வி வில் ட்ரா த ஒய் கோஆர்டினேட். ஸோ திஸ் இஸ் அ ஆங்கிள். இந்த தீட்டாவும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குமா, நோ. ஏன் இருக்காதுன்னா இதோட வெலாசிட்டி, இனிஷியலி வெலாசிட்டி இப்படி இருக்குது, அப்புறம் அட் பாயிண்ட் பியில் வெலாசிட்டி இப்படி இருக்குது. ஸோ ஆங்கிள் நிச்சயம் ஃபஸ்ட்டு இனிஷியலி எப்படி இருக்குது, இப்படி இருக்குது தீட்டா, ஃபைனலி எப்படி இருக்குது அட் பாயிண்ட் பியில் பார்த்தோம்னா இப்படி வருது வெலாசிட்டி, இப்படி வருது. ஸோ இதுக்கும் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சி வி கால் இட் அஸ் ஆல்ஃபா. ஸோ இதை நம்ம ஆல்ஃபான்னு வச்சுக்குவோம். ஏன்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேமாக இருக்க வாய்ப்பில்லை. இங்கே தான் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபா என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கலாம், இந்த இடத்துல என்ன வெலாசிட்டின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வெலாசிட்டி நம்ம எப்படி வச்சுக்குவோம், ஸோ இந்த இடத்துல அட் பாயிண்ட் வி கால் த வெலாசிட்டி அட் திஸ் பாயிண்ட் இஸ் Vx. Velocity at this point we can call it Vy. ஸோ இங்கே நம்ம இந்த டயக்ராம் போட்டுக்கோம் at P. So this is the V, this is in the V and this is Vx and this is Vy and the Vy நம்ம இப்படியும் போட்டுக்கலாம் Vy. ஸோ இந்த இடத்துல வெலாசிட்டி, இந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி யூவையோட இந்த இடத்துல Vy வெலாசிட்டி குறைச்சலாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து இங்கே போகிற போது இங்கே மேக்ஸிமமாக இருக்கும், இங்கே ஜீரோவாக இருக்கும். இட் மீன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ போக அந்த வெர்டிக்கல் காம்பனன்ட் வெலாசிட்டி கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். பட் ஹொரிசாண்டல் வெலாசிட்டி ஆல்வேஸ் ரிமைன்ஸ் ஆஸ் ux which is equal to u cos theta. கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இப்பயும் பார்ப்போம். ஸோ இந்த பாயிண்ட் செகண்ட் இதில் பார்த்தோம்னா, இது ஃபஸ்ட் ஒன் நம்ம வந்து இதில் பார்க்கணும் அட் பி. இந்த நம்ம டீல் பண்ணுறது இந்த இடத்துல. ஸோ இதை நம்ம இப்படி வரையலாம். வி, திஸ் இஸ் வி, திஸ் இஸ் Vy and this is Vx and this is ஆல்ஃபா. ஸோ இது தீட்டா இருக்குது, இது ஆல்ஃபாவாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ எப்படி இருக்கணும், வாட் இஸ் Vy ஒய் காம்பனண்ட், Vx காம்பனண்ட்டை பார்ப்போம். Vx ஃபைனல் வெலாசிட்டி நம்ம ஏற்கனவே நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஆக்சலரேஷன் இன்ட்டு டைம். V is equal to u plus at. ஸோ இது இந்த பாயிண்ட் பியில் ஆஃப்டர் டைம் டீயில் இது ஃபைனல் வெலாசிட்டின்னு வச்சுக்கிட்டா இது இனிஷியல் வெலாசிட்டியாக வரும். ஸோ
v is equal to u plus at. இப்போ y டைரக்ஷனில் பார்ப்போம். y டைரக்ஷன் மோஷன், y டைரக்ஷனில் மோஷன் என்ன வரும்? v வந்து v என்ன வரும்? v is equal to v in y direction, final velocity in y direction at this point p, and v which is equal to, அது நமக்கு தெரியணும், கண்டுபிடிக்கணும். v அப்புறம் v இனிஷியல் பாயிண்ட் vy and uy என்ன வருது? uyனா இந்த வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், initial velocity into sin of theta as it is நம்ம எழுதியிருக்கோம். ux vy is equal to u sin theta, அதோட மேக்னிடியூடு எந்த பக்கம் இந்த பக்கம், அதனால் g வெக்டர் ஃபார்மில் எழுதியிருக்கோம், ஸ்கேலர் ஃபார்மில் u sin thetaன்னு எழுதியிருக்கோம் vy. ஸோ vy is equal to uy plus acceleration in the y direction t-ஆக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ இந்த டி டயத்தில் இது இங்கேருந்து இங்கே போகுது. அப்போ டி டயத்தில் எக்ஸ் டிஸ்டன்ஸு மூவ் பண்ணுது, ஒய் டிஸ்டன்ஸு மூவ் பண்ணுது. அதனால் போத் த மோஷன் டி டயத்தில் மூவ் பண்ணுது. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ ஆக்சலரேஷன் என்ன வரும்? ஆக்சலரேஷன் இந்த ஒய், ஆக்சலரேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஆக்சலரேஷன் வில் ஆல்வேஸ் ஆக்ட் டவுன்வர்ட்ஸ். தட் இஸ் ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் ஜி, ரைட்? ஜி இது பாசிட்டிவாக நெகட்டிவாக வரும். ஆஸ் இட் இஸ் நம்ம அசம்ஷன் இனிஷியலி அசம்ஷன் வச்சுக்கோ, அப்வர்ட் மோஷன் பாசிட்டிவ், டவுன்வர்ட் மோஷன் நெகட்டிவ். ஸோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ ஜி இஸ் டவுன்வர்ட் டைரெக்ஷன், அப்போ ஜி வந்து மைனஸாக இருக்கும். ஸோ ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி. அது வெக்டர் ஃபார்மில் எழுதலாம்னா ஏஒய் வெக்டர் ஃபார்மில் எழுதலாம்னா மைனஸ் ஜி மேக்னெட்யூட். அண்ட் இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் வந்து நெகட்டிவ் சைட் ஆஃப் ஒய், நெகட்டிவ் சைட் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு negative side is minus j cap is equal to so we can say in vector form minus j cap, right? இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா vy uy எவ்வளோது? uy is equal to u sin theta plus ay என்ன வருது? minus g into t, or vy plus minus g into t, or vy is equal to u sin theta minus gt. இந்த ஃபார்முலா பாருங்கள், this is at p. at a என்ன வருது ஈக்குவேஷன்? at a வந்து uy is equal to u sin theta, and இந்த இடத்துல u sin theta இருக்குது, இந்த இடத்துல u sin theta minus u sin theta minus gt, or we can say vy is equal to uy minus gt, where uy is equal to u sin theta. ஸோ நம்ம வெலாசிட்டி இங்கே போக போக குறைஞ்சிட்டே வரும்னு சொல்கிறோம். ஸோ இனிஷியலி u sin theta இருக்குது, ஃபைனலி u sin theta minus gt, இனிஷியல் வெலாசிட்டியோட இது சப்ட்ராக்ட் ஆகுது. ஸோ வெலாசிட்டி at this point, vertical velocity at this point will be very less. ஓகே, ஸோ இது யூக்கு வந்துடும். எக்ஸ் டைரெக்ஷன் போவோம். எக்ஸ் டைரெக்ஷன் ஏன்னா ரெண்டு மோஷன் இருக்குது. இது இப்படி போகிற போது இங்கே எக்ஸ்லேயும் போகுது, இங்கே ஒய்லேயும் போகுது. ஃபார் எக்ஸ் டைரெக்ஷன் என்ன வரும்? v is equal to u plus at. ஸோ v x என்ன கண்டுபிடிக்கணும்? u x என்ன வருது? u cos theta. acceleration என்ன வரும்? acceleration is equal to 0, because acceleration in the horizontal direction நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ax is equal to 0. ஏன்னா எந்த ஃபோர்ஸும் இந்த சைடில், ஸோ வெலாசிட்டி இப்படி ஒரு வெலாசிட்டி இருக்குது, இப்படி ஒரு வெலாசிட்டி இருக்குது, ரெண்டையும் கம்பைன் பண்ண இப்படி ஒரு கம்பைன்டு வெலாசிட்டி, நெட் வெலாசிட்டி. ஸோ அப்படின்னு பார்க்குற போது இப்படி போகிற போது இந்த சைடில் எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணலங்கிற போது ஆக்சலரேஷன் கிடையாது. பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஃபோர்ஸ் ஜீரோன்னா மாஸ் வந்து ஜீரோவாக எப்போ இருக்க முடியாது, பார்ட்டிகளோட மாஸ் எப்போ ஜீரோ இருக்க முடியாது. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ax is equal to 0 in the x direction. ax is equal to 0. ax is equal to 0. Right? ax is equal to 0. So இதில் போடுவோம் நம்ம v is equal to u plus at in for x direction motion. v
x is equal to u is equal to u cos theta plus e is equal to 0 into t. Alright, or Vx is equal to u cos theta, v is equal to u plus at, u cos theta. So Vx is equal to cos theta and ux is equal to cos theta. Ux is also equal to u cos theta. So நம்ம இப்போ என்ன சொல்லலாம், velocity, horizontal velocity at this point also u cos theta, at this point also u cos theta, at this point also u cos theta. It remains always constant everywhere, u cos theta, u cos theta, u cos theta. But velocity here varies, and velocity at the highest point, when it goes, this is the highest point, will be 0. Velocity at the highest point, Vy is equal to 0, because at the highest point என்ன வரும், வெர்டிக்கல் இப்படியே போயிட்டு மறுபடியும் அதோட வெலாசிட்டி இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அட் த ஹையஸ்ட் பாயிண்டில் போகிற போது போயிட்டு வெலாசிட்டி வர 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 குறைஞ்சிக்கிட்டே வரும், குறைஞ்சிட்டு 0வில் வந்துடும். இன் வெர்டிக்கல் டைரெக்ஷன் உள்ளே ஹொரிசான்டல் வெலாசிட்டியில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது Vy. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்தர் நம்ம இப்போ எழுத போனோம்னா x டைரெக்ஷன் தனியாக வச்சுக்கோம், y டைரெக்ஷனை தனியாக வச்சுக்கோம். ஸோ இன் x டைரெக்ஷன் initial velocity ux is equal to u cos theta. In y direction uy is equal to u sin theta. இந்த வெக்டர் ஃபார்மில் எழுதுனோம்னா ux vector is equal to u cos theta into I cap. ஏன்னா இந்த இடத்துல வெக்டர் x along பாசிட்டிவ் x டைரெக்ஷன் போகுது, திஸ் மேக்னிடியூட் இங்கே இருக்கும், இது I டைரெக்ஷன். அண்ட் ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ux is equal to u cos theta. ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. uy என்ன வரும், சேம் வே uy is equal to u sin theta. அந்த uy வெக்டரை எழுதினோம்னா u sin theta இப்படி போகுது, திஸ் இஸ் u sin theta into j cap, பாசிட்டிவ் x டைரெக்ஷனில் போகுது. ஸோ ux is equal to u sin theta and u velocity at point p. At point p ல what is velocity, vx is also equal to u cos theta. நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். therefore the horizontal velocity always constant. எங்கேருந்து எங்கே கான்ஸ்டன்ட், இங்கேருந்து கான்ஸ்டன்ட், and which is equal to u cos theta. Okay, and ux I cap is equal to u cos theta into I cap. இது வெக்டர் ஃபார்முலா, இது ஸ்கேலர் ஃபார்முலா. ஓகே, நவ் uy sin theta and vy னா இப்போ தான் கண்டுபிடிச்சோம். vy is equal to vy minus gt or vy is equal to vy னா uy minus gt, that is u initial velocity minus gt. So this is the velocity. ux is equal to velocity எந்த பார்ட்டில் போனாலும் cos theta தான் வருது. ஏன்னா v is equal to u plus atல போடுறோம், ஹொரிசான்டல் டைரெக்ஷனில் ஆக்சலரேஷன் 0, ஸோ செகண்ட் பார்ட்டு போயிடும், இனிஷியல் வெலாசிட்டி மட்டும் இருக்கும். இது எங்கே பொசிஷனில் பார்த்தாலும். ஸோ இது பார்த்துட்டோம். அண்ட் vy வெக்டர் என்ன வரும், vy வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் vy இன்ட்டு j கேப். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ஃபா இப்படி போகுது v, ஸோ அது ரெண்டு, ஸோ இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் ஆல்ஃபா. இது vx, திஸ் இஸ் vy. ஸோ கம்பைன் வெக்டர் v வெக்டர் எப்படி எழுதலாம், ஸோ v வெக்டர் இஸ் ஈக்குவல் டு vx I cap plus vy j cap, which is equal to v
v cos theta, sorry, v u sin theta minus gt. இது எந்த டைரெக்ஷன் யூ இந்த டைரெக்ஷனில் இருக்குது vy இந்த டைரெக்ஷனில் இருக்குது பாசிட்டிவ் y டைரெக்ஷன். ஸோ we can write is j cap and vx, sorry, this is vx I cap. What is vx? Vx is always equal to ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் u cos theta, அதோட மேக்னிடியூட் cos theta into I cap plus vy என்ன வருது, vy is equal to u sin theta minus gt, u sin theta minus gt இந்த காம்போனண்ட் vy யோட காம்போனண்ட் எந்த டைரெக்ஷனில் போகுது, பாசிட்டிவ் y டைரெக்ஷனில் போகுது. ஸோ இதுதான் v யோட வெக்டர், b வெக்டர். அண்ட் u வெக்டர் என்ன வருது, u வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, u வெக்டரும் எழுதலாம், u வெக்டர் இஸ் ஈக்குவல் டு uxi, ux into I plus uy magnitude into direction plus uy into j is equal to u cos theta I cap plus u sin theta j cap. This is u vector. இது u vector, இது v vector. v vectorனு வெக்டர் எழுதணும்னா ஸோ மேக்னிடியூட் இப்போ ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கணும். எப்படி ஆல்ஃபா கண்டுபிடிக்கலாம், ஹியர் நம்ம இனிஷியலி சம் ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், நமக்கு தீட்டா தெரியும். இந்த இடத்துல தீட்டா எப்படி தெரியும், சி அதுக்கு நம்ம இந்த ஃபிகரை போட்டோம்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். சி திஸ் இஸ் v, this is alpha and this is vx, this is vy and this is making alpha. So tan alpha பார்த்தோம்னா, so tan alpha is equal to vy minus by vx. ஏன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு தான் டேனோட வேல்யூ. ஸோ vy என்ன வருது, u sin theta minus gt divided by ux என்ன வருது, ux is equal to u cos theta. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ண என்ன வரும், u கேன்சல் ஆகிடும், sin theta by cos theta is equal to tan theta minus gt by u cos theta. ஸோ ஆல்ஃபா, இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வரும், tan, sorry, this is not theta, this should be alpha, sorry, tan alpha is equal to tan theta minus gt by u cos theta, and we can write alpha is equal to tan அந்த பக்கம் போயிட்டு tan inverse tan theta minus gt u cos theta.